இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் அந்த சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலையில் பார் கவுன்சில் மற்றும் எழும்பூர் வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தோல்வியுற்றவர்கள் ஒரு வேளை இதில் பங்கு இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். அது கேட்பதற்குண்டான நியாயமான காரணம் காவல்துறையிடம் இருக்கிறது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. இந்த கொலைக்கும் அந்த தோல்விக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்பதை தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறேன். கண்டிப்பாக விசாரிச்சாங்க. தேர்தல் எல்லா கோணத்திலையும் விசாரிச்சாங்க. தேர்தலா இல்லை என்னுடைய கிளையண்டா இல்லை எங்கிட்ட கிளையண்டாக இருக்கவங்களா இல்லை இதில் கொலையில் ஈடுபட்டவங்க தொடர்பு கொண்டாங்களா போன்ற எல்லா முழுவதுமாக விசாரணை செய்தார்கள். முழுவதற்கும் நான் சரியான பதில் சொல்லியிருக்கிறேன். யாருக்குங்க? இல்லை அந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு எதுவுமே இல்லை. 2015 ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அது ஒரே வாரத்தில் சரியாயிடுச்சு. 2017 24 வரைக்கும் நாங்கள் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர்களாகத்தான் பழகி வந்தோம். அவருடைய இல்லை நிகழ்வுகள்லாம் என்னை அழைப்பார். என்னுடைய இல்லை நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறேன், வந்திருக்கிறாரு. பல கூட்டங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ரெண்டாவது பல சந்தர்ப்பங்களில் பல விசேஷங்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், ஒன்றாக உணவறிந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் ஏற்கனவே நீங்களே ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுடைய பார்வை என்ன? மொத்தத்தில் நம்மளால் அந்த விசாரணை எந்த கோணத்தில் பண்ணுறாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்க என்கிட்ட அவங்க செய்கிற விசாரணை பற்றி என்கிட்ட சொல்லலை. ஆனால் பொதுவான கருத்து என்னன்னாக்கா, இது சிபிஐக்கு மாறினாக்கா உண்மை நிலை நன்றாக கண்டறிய முடியுன்றது அவங்களுடைய குடும்பத்தார் விருப்பம், அவங்க கட்சிக்காரர்களுடைய விருப்பம், இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய விருப்பம். அதனால் சிபிஐ மாற்றாது என்பது அவங்க விசாரணை. இந்த விசாரணை பொறுத்தவரைக்கும் சரியாக செஞ்சிருக்காங்க, சரியாக செய்யலன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை நான் சரியாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன். இல்லை தேவைப்படாது சார், இனி தேவைப்படாது. ஏன்னா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாங்க. இனி என்னை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒன்றும் இல்லையா, என் செல்ஃபோன் 2 என்கிட்ட தான் இருக்குது. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஒன்றை கூற மறந்து விட்டேன். காலை 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜரான நான் தற்போது தான் வெளியில் வந்திருக்கிறேன். நீங்கள் நேரம் கணக்கு பண்ணுவீங்க. நான் அதிக நேரம் இங்கே இருந்ததுனால என்னுடைய நண்பர்கள், வழக்கறிஞர்கள், சங்க உறுப்பினர்கள், இப்போ சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் வந்திருக்காரு, சங்க செயலாளர் அறிவழகன் வந்திருக்கிறாரு, இன்னும் நிறைய வழக்கறிஞர் வந்திருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னாக்கா, இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு பதட்டத்தில் வந்திருக்கிறாங்க. எந்த விதமான அசம்பாதமும் இல்லை. நிச்சயமாக இது இந்த ஒரு கொலையில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் எங்கள் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. அந்த விதத்தில் தான் இந்த விசாரணைக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் ஒத்துழைச்சோம். அதை தெரிந்து கொண்டு வந்த வழக்கறிஞர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மோகனகிருஷ்ணன் வழக்கறிஞர் சங்க தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.